ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க தோட்டத்துல மரவள்ளி கிழங்கு விளைஞ்சிருக்குங்க. அதை தான் இன்னைக்கு புடுங்க போறோம், பார்க்கலாம் வாங்க. ஹஸ்பண்ட் அதை சுத்தி உள்ள மண்ணெல்லாம் எடுத்துட்டே இருக்காங்க. மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா மரச்சினி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்குல நிறைய பயன்கள் இருக்குங்க. முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கனால ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இதனால அனிமியா என்ற முக்கியமான நோய் குணப்படுத்தப்படுகிறது. மேலும் மலச்சிக்கல், குடல்வலி, குடல் புற்றுநோய் ஆகியவை ஏற்படாலும் பாதுகாக்கிறதுங்க. சோ நீங்க உங்க ஊர்ல கிடைக்கிற மாதிரி வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ வாங்கி சாப்பிடுங்க. இதை இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, கறி குழம்பு அதுல எல்லாம் போட்டு வேக வச்சு மெயின் டிஷ்ஷா போட்டு சாப்பிடுவாங்க. ஃபைனலா எங்களுக்கு ஒரு 2-3 கிலோ கிழங்கு கிடைச்சிருச்சுங்க புடுங்கினதுல. இதுல இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுங்க. வாரத்துல 2 நாள் கண்டிப்பா இதை நம்ம ஃபுட்ல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஃபைனல் நாங்க என்னென்ன பறிச்சோம்னா மரவள்ளி கிழங்கு பறிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ, எங்களுக்கு ஒரு வாழை கொலை போட்டிருந்து அதுல இருந்து வாழைப்பூ பறிச்சு அந்த வாழை கொலையும் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு அப்படியே எல்லாம் ஜாலியா வந்துட்டோம். மத்த டேஸ்ல எல்லாம் நம்ம ஒர்க் பண்றதுனால அங்க ஒர்க்கிங் போயிடும். மத்த இந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும் சண்டே டைம்ல மட்டும் இப்படி ஜாலியா அப்படி தோட்டத்துக்குலாம் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அப்படியே இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஜாலியா இருக்குங்க. சோ இன்னைக்கு கிழங்கு, வாழைப்பூ, அடுத்து ஒரு பலாப்பழமும் ஒண்ணு பழுத்து இருந்தது, அதையும் பறிச்சுட்டு எல்லாரும் அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். ஒரு ரிலாக்ஸாவும் இருக்கும். எப்பயும் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கும் பாத்தீங்களா. அதனால இப்படி வாரத்துல ஒரு நாள் அப்படி தோட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்து நல்லா மைண்ட் ரிலாக்ஸாவும் இருக்கும். சோ நீங்களும் இதே போல முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட இணைஞ்சு வாழுங்க.